ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட இந்த சக்தி வாட்டர் ப்ரெஷர் இருக்க அந்த மிஷின் தான் இருக்குது. இந்த மிஷினை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு எப்படி காட்டுறதுன்னு காட்ட போகிறேன். இந்த மிஷினில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரெஷர் கேஜு, அப்புறம் ப்ரெஷர் அட்ஜஸ்ட் பண்ணுறது, அப்புறம் ஒரு அவுட்லெட்டு, ஒரு இன்லெட் வால் பண்ணுறது, இங்கே ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும். அவ்வளோதாங்க இருக்குது இதில். இப்போ இந்த அவுட்லெட்டில் வந்து எந்த மாதிரி தண்ணிலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குழா இல்லைனா டேங்க்கு, இதுமாரி பக்கெட்டி தண்ணி எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதுக்கான பைப் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து நம்ம மிஷினில் கனெக்ட் பண்ணணும். இது வந்து நீங்கள் வாட்டரோட எண்டு எதனா சோர்ஸ், இப்போ டேப்பாக இருந்துச்சுன்னா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஃபில்டரை நீங்கள் டேப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா இது பக்கெட்டில் அப்படியே வச்சுனாலும் ஃபில்டர் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணுவோம் மிஷினில். இது எப்படி போகிறதுன்னு ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ இந்தமாரி பைப்பை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்தமாரி தொட்டி இருந்தால் அந்த தொட்டியில் ஃபுல்லாக அந்த பைப்பை ஃபிட் பண்ணிடுங்க. மொத்தம் உள்ளே போட்டு நினச்சிருங்க. அதான் ஃப்ரேமு. இப்போது இதுமாரி ஃபுல்லாக உள்ளே போட்டிங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இழுத்துட்டு போவோம். இப்படி கொஞ்சம் தண்ணி ஃபுல்லாக ஏறினதுக்கப்புறம் அந்த பபுள் எல்லாம் நின்றோம். கொஞ்சம் நேரத்தில் நின்றதுக்கப்புறம் இந்த எண்டை வந்து லாக் பண்ணிங்க. உங்கள் தம் ஃபிங்கரில் இல்லை கட்டை விரலில் போட்டு லாக் பண்ணிங்க டைட்டாக. லாக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு 2 டைம் இல்லை 3 டைம் வந்து ஃபுல்லாக எதுவும் செக் பண்ணிவிட்டு அப்படியே இழுத்து தொட்டி இந்த பக்கம் கீழே விட்டுருங்க. அப்படியே விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு தண்ணி வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி கிளியராக. இப்போ வந்து இது அப்படியே லாக் பண்ணிக்கோங்க. ஹேண்டில் லாக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மிஷின் கிட்டே போயிட்டு மிஷினில் நினையாத மாரி இந்த இடத்துல வச்சு இது லாக் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ மிஷினில் வந்து லாக் ஆகிடுச்சு, தண்ணி நின்றுடும். இது வந்து ப்ரெஷர் கன்னோட ஓஸு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு 8 மீட்டர் அந்தமாரி கிடைக்கும். அது உங்கள் மிஷினை பொறுத்து மாறும். 10 மீட்ரு 15 மீட்ரு அப்படின்ட்டு. என் மிஷினில் 8 தான் இருக்குது. வந்து அவுட்புட்டோட ஓஸு. இதில் உங்களுக்கு இங்கே த்ரெட் இருக்கும். இது உள்ள செக் பண்ணிங்கன்னா இது உள்ள த்ரெட் இருக்கும். இந்த த்ரெட்டை வந்து இந்த த்ரெட்டை மறையில் லாக் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு இது வந்து இன்செர்ட் பண்ணுறீங்க. இன்செர்ட் பண்ணி புஷ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு லாக் ஆகிரும். அப்புறம் இந்த த்ரெட்டை வந்து இது மேலே வச்சு டைட் பண்ணிங்கன்னா டைட்டாக ஆரம்பிச்சிடும். ஃபுல் டைட்லாம் வேணால் ஹேண்ட் டைட் இருந்தாலே போதும். சும்மா ஒரு ஹேண்ட் டைட். அப்புறம் கன்னில் வந்து இந்த சேஃப்டி வந்து ஆன் பண்ணிக்கங்க. ஓகேவா? குழந்தைங்கள்லாம் இருந்தாலும் ஆன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறேன். டூப்பினை போட்டு சுவிட்சை போட்டுருங்க. இங்கே போட்டதுக்கப்புறம் இந்த சுவிட்ச் வந்து ஆஃப்லேயே வச்சுங்க எப்போவுமே. இப்போ வந்து ஆன் பண்ணிங்கன்னா மிஷின்ஸ் ஆன் ஆயிரும். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே வந்து மிஷின் வந்து ஆஃப் ஆயிரும். அதாவது ப்ரெஷர் ஓவர்லோட் ஆகி ஆஃப் ஆகும். இப்போ ப்ரெஷர் கன் எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு அந்த ப்ரெஷர் சிஸ்டம் வந்து இந்த சேஃப்டி லாக்கை ஆஃப் பண்ணிவிட்டு இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தண்ணி போகும். இது வந்து ஆட்டோ கட்டாக மிஷினே கட் ஆயிரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். 30 பாரில் இருக்குது. இப்போ நம்ம வந்து இப்போ இங்கே மிஷின் யூஸ் பண்ணோம்னா கரெக்டான ப்ரெஷர் இருக்கும். இந்த ப்ரெஷரில் மிஷின் இது வந்து ரன்னிங்லேயே அட்ஜஸ்ட் பண்ணலாம், இல்லைனா ஆஃபில் இருக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணலாம். மோஸ்ட்டாக ரன்னிங்கில் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் ஆப்ஷனு. நான் வந்து கொஞ்சம் ரன்னிங்கில் அட்ஜஸ்ட் பண்ணேன்னா இந்த கன் எண்டில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ரொட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா இந்த டிப்பு வந்து ஒன்று ஃப்ளாட் ஆகும், இல்லைனா இப்படி ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆச்சுன்னா வந்து பாயிண்ட் வந்து ஒரே இடத்துல வியும். இப்படி ஃப்ளாட் ஆச்சுன்னா ஸ்ப்ரெட் ஆகும் தண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகுது. இது வந்து பாயிண்ட் ஒரே இடத்துல வியுது. இப்போது இது அப்படியே நான் வேணுன்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். வேணுன்ற அளவுக்கு இது கண்ணை நீங்கள் இந்த கண்ணை இப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க.